நம்ம உலகத்தில் போட்டி பொறாமை நிறைந்த உலகமாக தான் இந்த உலகம் இருக்குது. யாருக்கிட்ட காசு பணம் அதிகமாக இருக்குது, யாருக்கிட்ட காசு பணம் இல்லை, யார் பணக்காரன், யார் ஏழை, யார் மனசில் நல்லவன், யார் மனசால் கெட்டவன், யார் பெரியவன், யார் சின்னவன், யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன், ஜாதி மதம் என்ற பல பிரச்சனைகளும் பல சூழல்களில் இந்த உலகம் நடந்தது. இது இன்னைக்கு நேற்றுன்னு பார்த்தோம்னா இல்லை, காலம் தொன்று தொட்டு வந்தது. இந்த உலகம் பிறந்தது முதல் இந்த பிரச்சனை இருக்குது. நமக்கு தான், மனுஷங்களுக்கு தான் இந்த பிரச்சனைனா இல்லை, கடவுளுக்கே இப்போ ஏற்பட்ட பிரச்சனை. நீங்கள் தமிழில் பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க, யார் பெரியவர், சிவனும் விஷ்ணுவும் கும்பிடுற தெய்வம் யார் அப்படின்னு தான் நம்ம பேச போகிறோம். எம்பெருமான் சிவபெருமான் அழகாக அது அற்புதமாக இந்த உலகிலேயே நான் ஆதி அந்தமில்லா அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறேன் என்று திருவண்ணாமலையிலே ஜோதி பிளம்பாக மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவனின் போட்டியை முடித்து வைப்பதற்காக ஜோதி பிளம்பாக எம்பெருமான் வந்து நின்றார். அதே போலதான் மகாவிஷ்ணுவுமே ஆதியந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி. ஆனால் அவரும் பிரம்மதேவரும் அந்த இடத்திலே உதித்தனர். ஆனால் எம்பெருமான் பரஞ்சோதியாக இருந்தவர், இவர் உதித்தவர். மறைந்திருந்த எம்பெருமான் ரூபமாக வந்தவர் மகாவிஷ்ணு. இவர் மறைந்தும் இருப்பார், ரூபமாகவும் இருப்பார். எல்லா இடத்திலும் இவருக்கு பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது. எம்பெருமான் அதிசயத்திற்கும் அதிசயம், அப்பேற்பட்ட அதிசயம் எம்பெருமான் சிவபெருமான் மட்டும்தான். அந்த சிவபெருமான் சரி, விஷ்ணு பெருமான் சரி, இருவருமே அவ்வளவு அன்பு மச்சான் மாமான் உறவு மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஏனென்றால் பார்வதியும் மகாவிஷ்ணுவோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்க வரைக்குமே நல்லது தான். இது அந்த பார்வதிங்கிற ஒரு கேரக்டர் நடுவில் வந்தனால தான் இவ்வளோ தூரம் பெருமாள் கும்புறவங்களும் சரி, சிவபெருமானை கும்புறவங்களும் சரியுமே பிழைவினை இல்லாமல் இருக்கிறாங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த காலத்தில் என்ன பிரச்சனை வரும், சிவபெருமான் என்னுடைய தெய்வம் பெரிய தெய்வம், மகாவிஷ்ணு என்னுடைய தெய்வம் பெரிய தெய்வம் அப்படிங்கிற சண்டை பெரிய ஒரு சண்டையாக இருந்துச்சு. அதனால இதை முடிச்சு வைக்கிறதுக்காக இது மதுரையிலையுமே அதிகமாக நடந்திருக்கு. அந்த சண்டையை முடிச்சு வைக்கிறதுக்காகவே இந்த மாசி மாதத்தில் தான் திருக்கல்யாணம் நடக்கும். சித்திரை மாதத்தில் தான் இந்த அழகர் ஆற்றுல இறங்குற வைபவம் நடக்கும். அழகர் தனியாக ஆற்றுல இறங்குறார், மதுரை மீனாட்சி தனியாக அங்கே திருக்கல்யாணம் நடக்கும். ஆனால் மதுரை மீனாட்சி இவருக்கு தங்கச்சிங்கிற முறையில் ஒரு உண்டு பண்ணி 2 திருவிழாவையும் ஒரே நேரத்தில் வச்சு இவருடைய கல்யாணத்துக்கு வராதனால அவர் கோச்சுக்கிட்டு தண்ணியில் இறங்குறாதுங்கிறத அந்த காலத்து ராஜாக்கள் உருவாக்கி வச்சாங்க. ஆனால் அதை எதுக்கு போய் வரலாறு மறைக்கல, ஒரு கதை கொண்டு வந்தாங்களே தவிர, ஏன்னா எல்லாரும் சமத்துவமாக அன்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான். இது நம்ம ராஜாக்கள் கதை கட்டினாலும் சரி, ஆனால் அந்த தெய்வங்களே நம்ம இதெல்லாம் நானும் அவனும் ஒன்று தாப்பா, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லி எவ்வளவோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம மனுஷங்க கேட்கறது இல்லை. அதனால பல ராஜாக்களை இறங்கி இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பிடிச்சி தான் பூஜை செஞ்சு தான் சீதையை காப்பாற்றுறதுக்காக போயிருக்காரு. அதே மாதிரி எம்பெருமான் தவம் கொண்டுகிட்டு இருப்பார்ல. நான் கூட இந்த கண்டென்ட்டுக்கு வந்துடுறேன். யாரை கும்பிட்றா அப்படின்னா, சிவபெருமான் தன்னுடைய தவக்கோலத்திலே ராமநாமத்தை தான் உச்சரித்து கொண்டு இருப்பார். எப்பொழுதுமே யாரை கும்பிடுறார், மகாவிஷ்ணுவே எப்பயுமே ராம ராம ராமேந்தி ரமே ராம ராமன்னு ராமரோடைய நாமத்தை தான் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கார். இதே நேரத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாள் தியானம் செய்யல யாரை, சிவாய நம்ம என்ன சிந்தித்திருக்கிறார். அவரும் சிவபெருமானை தான் வழிபடுகிறார். இவர் 2 பேருமே சரிக்கு சமமானவர்களாக இருக்கையில் இவர்களுக்கு அவர் தெய்வம், அவருக்கு இவர் தெய்வம். 2 பேரும் இப்பொழுது தெய்வமும் அவ்வளவு சமத்துவமாக 2 பேருமே சமம். நம்ம 2 பேருமே எனக்கு துணைக்கு அவரை கும்புறேன், அவர் துணைக்கு என்ன கும்புறேன்னு 2 பேருமே இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காத நம் மனிதர்கள் அவர் பெரியவர் இவர் பெரியவர்னு சண்டை அடிச்சுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை. இப்போ இருக்கு பாரு, டிஎம்கே டிவிகேன்னு 2 பேரும் சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. அது மாதிரி தான் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன இப்போ நம்ம அரசியல் கட்சிக்கெலாம் போக ஆரம்பிச்சுட்டு பாருங்க.
இது மாதிரி தெய்வத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தது கூட வந்திருப்பீங்க, எந்த சாமியை கும்பிட்றாங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். இப்போ டவுட் கிளியர் ஆகிடுச்சா? இவர் அவரை கும்பிட்றாரு, அவர் இவரை கும்பிட்றாரு. இப்போ நம்ம வந்து யாரை கும்பிடணும்? உங்களுக்கு எது மனசுக்கு சௌகரியமோ, உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சிருக்கோ உள்ளம் முருகி அந்த தெய்வத்தை பிடிங்க. நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அந்த சாமியை பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாராகி ட்ரெண்டில் இருந்துச்சு. வாராகி சிலையை வாங்கி பால் கொடுக்குறதும் மோர் கொடுக்குறதும் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து முருகன் ட்ரெண்ட் ஆனார். அதுக்கப்புறம் கிறிஸ்டியங்கர் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு சாமியும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கணும். அந்த தெய்வத்துக்காகவே நீங்கள் உள்ள முருக பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. எல்லா தெய்வத்தையும் கும்பிட வேணாம்னு சொல்லாதீங்க. ஒரு தெய்வத்தை கும்பிட்டு 2வது தெய்வத்தையும் உங்களுக்கு கும்பிட்ற சக்தி இருந்துச்சுன்னா 2 தெய்வத்தையும் ஒன்றா கும்பிடணும். ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு சீசன் முடிஞ்சோன்னா அடுத்த தெய்வத்தை கும்பிட்றது அப்படிலாம் மாறவே கூடாது. சரியா? இப்போ தெய்வத்தை உங்களுக்கு எது பிடிச்ச தெய்வமோ அந்த தெய்வத்தை இறுக்கி பிடிங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் நல்ல தெய்வம் பண்ணும். அந்த தெய்வத்தால் முடியாது, அந்த தெய்வத்தால். இந்த சினிமா வந்துச்சு, நாடே கெட்டு போச்சு. இந்த சாமியால் பண்ண முடியாது, அந்த சாமியால் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப்பில் என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. யார் ஸ்பெஷலும் கேட்காதீங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்குன்னு பல பதிகங்கள் இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். வாராகி கும்பிட்றீங்கன்னா வாராகின்னு ஒரு பதிகம் இருக்குது. முருகனுக்கு கும்பிட்றீங்களா முருகனுக்கு ஒரு பதிகம் இருக்குது. இது பிள்ளையாருக்கு கும்பிட்றீங்களா பிள்ளையாருக்குன்னு ஒரு பாடல் இருக்கும். சிவனுக்கு கும்பிட்றீங்களா சிவனுக்கு ஏகப்பட்ட பாடல் இருக்குது. அது மாதிரி எந்த தெய்வத்தை எடுத்தாலும் பிரித்தியங்கராக்கு நரசிம்மருக்கு எந்த தெய்வத்தை எடுத்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்குன்னு நம்மளுக்கு பல நாமாவளி இருக்குது, பல பாடல்கள் இருக்குது. அந்த தெய்வத்தை மட்டும் அதை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க. மனதார பிரார்த்திங்க. ஒரு தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்துக்கு மாறிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு தெய்வத்தை முழுசாக முடிங்க. அவரோட காலை இறுக்கி பிடிங்க. அவர் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். மற்றபடி அவரை கும்பிட்டா இதை கொடுக்கும், காளியை கும்பிட்டா அது பண்ணும், இரத்தப்பள்ளி காட்டணும், பண்ணணும். ஐயோ யூடியூப்பில் பாருங்கள், அவ்வளோ இது மண்டையை கிளப்புறாங்க. எதுவும் வேணாம். உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பாருங்கள். சிவபெருமானே மகாவிஷ்ணு கும்பிட்றார், மகாவிஷ்ணுவே சிவபெருமானை கும்பிட்றார். உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல தெய்வத்தை கும்பிடுங்க. அவ்வளவுதான். இதோட என்னுடைய வீடியோவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க. வாழ்க வளமுடன்.